ரோட் நம்பர் 45ல நம்ம செக் போஸ்ட் போட்டிருக்கோம் சார். சார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்கள செக் பண்ணாம விட மாட்டோம் சார். ஐயா இது என்ன செட்டப்பு? ட்ரங்க் அண்ட் டிரைவ் கிரைமா? ஓ, உங்க செட்டப்ல நீங்க இருங்க, என்னோட ஸ்கீம்ல நான் இருக்கேன். படம் எடுக்க போறேன், போலீஸை வச்சு படம் எடுக்க போறேன். ரெக்கார்டிட். எஸ், ஹாய், நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அந்த 4 பேர் இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் பிளான் வச்சிருக்கேன். ஓகே, ரெடி, ஸ்டார்ட் நவ். என்னோட ஆட்டத்தை பாருங்க. எடுத்து நடு ரோட்ல நின்னு பிரச்சனை பண்ற. குடிச்சிருக்கியா நீ? ஏண்டா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? கேஸ் எழுதுறாங்க. தள்ளி போ நீ, தள்ளி போ முதல்ல. ஏதோ அவசர வேலையா போற பழப்போ. தலையத்தை யாரு மாத்த முடியும்? நல்லதுக்கு காலமே. சார், மினிஸ்டரோட பையன்றா, விட்டுறலாமா? விட்டுரு, ஆனா உன் தொப்பி எகிரி போயிடும். என்னப்பா மினிஸ்டரோட பையனா? இத பாருப்பா, உங்க அப்பா மினிஸ்டரா இருக்கட்டும், உங்க அம்மா கலெக்டரா இருக்கட்டும், உங்க அண்ணா ஆக்டரா இருக்கட்டும், உன் தங்கச்சி லாயரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஊதிதான் ஆகணும். இந்த மிஷின்ல ஊத மாட்டானே அடம் பிடிக்க கூடாது, ஊதிதான் ஆகணும். இது லைவ், இங்க இருக்க கேமரா. நீ பைப் எடுத்து வாயில வை. கொஞ்சம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஊதப்பா, ஊது சார். ஃபுல்லு. ஏன்பா இந்த நாட்டுல குவார்டர் ஆஃப் எல்லாம் வைக்க மாட்டாங்களா? வர்றவெல்லாம் ஃபுல்லு தானா? வண்டியை ஓரம் கட்டியா? ஓரம் கட்டி. ஆமா, உங்களை வச்சு படம் வெளிய விடுங்க, வெளிய விடுங்க. வச்சு படம் எடுக்க போறேன். சார் நமஸ்தே, வணக்கம். போலீஸ் சார் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், முதல்ல வண்டி எடு. என்ன செக் பண்ணுங்க சார். எதுக்குடா செக் பண்ணோம்? நீயே சைக்கிள்ல தானே வந்திருக்க. சார், சைக்கிள்னு குறைச்சி இட போடாதீங்க. இந்த சைக்கிளை கொடுத்தே பெரிய பதவிக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. அத ஸ்கீம்ல இருக்குல, செக் பண்ணுங்க. ஸ்கீம்ல ஒண்ணு இல்ல. துரத்தி விடுங்க சார். செக் பண்ணுங்க சார். கார்ல வரவனே செக் பண்ண முடியல, சைக்கிள் வேற. அவனை துரத்தி விடுங்க சார். இவரு குடிக்கலன்னா அமுச்சு விடியா? எத்தனை பேர் சொல்றது? எடுக்க போறேன். இப்போ நான் படம் எடுக்க ஃபிலிம் நகர் டிராப்பிங் 1000, கொண்டாப்பூர் டிராப்பிங் 300, ஜூப்ளி ஹில்ஸ் டிராப்பிங் 500, மதாப்பூர் டிராப்பிங் 300, 50 ஒன்லி. எங்க போனாலும் 50 ரூபா தானா? வாவ், இதுதான் சரியா இருக்கும். 50 ரூபாய்க்கு என்ன பண்ணலாமா? ப்ளீஸ் கம். எல்லா டிரைவர்ஸும் இங்கே இருந்தீங்கன்னா மற்ற கஸ்டமர்ஸை எப்படி பார்ப்பீங்க? கொஞ்சம் பேர் அந்த பக்கம் உட்காருங்க, ஏரியாவை பிரிச்சு உட்காருங்க. டியூட், பேபி. மூர்த்தி சார், உன் தலைவர் குடிகாரங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் எடுக்கிறாரமே, தெரியுமா? சோசியல் சர்வீஸ் பண்றாரு சார். அப்படின்னா அவர் அரசியல்ல குதிக்க போறாரு என்ன? அவ்வளவு தைரியம்லாம் அவருக்கு இல்ல சார். உன் தலைவரை பத்தி உனக்கு தெரியறத விட எனக்கு நல்லா தெரியும். அது சரி சார். இந்த எம்எல்ஏ மினிஸ்டர் சீட் எல்லாம் கிழிக்க போறாரு. என்ன பிரச்சனை? ஹாப்பி சண்டே சார். நீ திரும்ப எதுக்குடா வந்த? டேய், சண்டே உனக்குடா, எனக்கு இல்ல. டியூட்டி பாக்குறது தெரியல. இந்த மாதிரி யாரா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஸ்கீம் சார், ஸ்கீம். அப்ப இது ஸ்கேம் இல்ல. டேய், போயிரு சார், போயிரு சார். டார்லிங் போடலாம். அங்க பார்த்தது போதும். வேற உயிரை வாங்குறான். நைட் டியூட்டி போட்டு வேற சாகடிக்கிறானுங்க. டேய் மச்சான், எவ்வளோ சொல்லியும் கேட்காம நைட்டு ஃப்ளைட்டில் அவ்வளோ குடிச்சியாடா. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளோதான்டா. ஹாப்பி மண்டே சார். ஒரு நிமிஷம். ஹாப்பி மண்டே. ஹாப்பி மண்டே, ஹாப்பி மண்டே. ஓகே ஓகே. யூடியூப்ல லைக் போடு. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாப்பி சண்டே சொல்லிட்டு இப்படி போனா, இப்போ எதுக்காக ஹாப்பி மண்டே சொல்லிட்டு இப்படி போறான்? ஒரு நாளே முடிஞ்சிருச்சு, இன்னும் எதுக்காக நீங்க டியூட்டி பார்த்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு போறான். உனக்கு அவன் சொல்றது புரிஞ்சுதா? ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணிட்டு போறான்னு தெரியுமா? என்ன சார்? உங்களுக்கு இன்னுமாயா புரியல? இல்ல சார். ஏய், அவ ஃபுல்லா மூக்க போட்டு குடிச்சிட்டு ஆடி கார்ல வந்து எங்க நாம செக் போஸ்ட்ல மாட்டிக்க போறோம்னு செக் போஸ்ட்க்கு முன்னாடியே வண்டி நிறுத்திட்டு டிக்கில இருந்து சைக்கிளை வெளிய எடுத்து சிங்கிளா முதல்ல போனா. ஆமா சார். வரும்போது கேர்ள் ஃப்ரெண்டோட அதே சைக்கிள்ல டபுள்ஸ்ல இந்த பக்கம் போனாங்க. ஆமா சார். அந்த சைக்கிளை திரும்ப டிக்கில போட்டு கேர்ள் ஃப்ரெண்ட டிரைவ் பண்ண சொல்லி நல்லா சரக்கு அடிச்சிட்டு போகும்போது நம்ம எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாண்டோ. அவன் ஸ்கீம்னு சொல்லும்போது ஒண்ணும் புரியல எனக்கு. ஒரு சைக்கிளை வச்சு இவ்வளவு ஸ்கேம் பண்ணலாமா? அந்த வாக்கி டாக்கி கொடுங்க சார். ஹலோ, டிராபிக் எஸ்ஐ கிருஷ்ணகாந்த் பேசுறேன். எல்லா செக் போஸ்ட்லயும் கவனமா செக் பண்ணுங்க. சைக்கிளை கூட விடக்கூடாது. டிக்கில கூட சைக்கிள் வச்சிருப்பாங்க, எதையும் விட்டுறாதீங்க. ஏய், அவங்கள வெளியில வர சொல்லு. போலீஸ்
குடிச்சிருக்கியா? வா வா கீழ இறங்கு இறங்கு. ஓ ஷிட். ஆமா ஆமா. குட் மார்னிங் சார். மூச்சை விடியா. தம் கட்டுறதை விட்டு முதல்ல உடம்ப குறை. பயிற்சி எடுத்துக்கிறேன் சார். ஏன் இன்னும் தம் கட்டுறதுக்காகவா? Hello sir, I am Satish, software engineer. Glad to meet you. ஹலோ. இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல மாட்டின இடியட்ஸ் எங்க? இவ்வளவு மரியாதையை உங்களுக்கு கை கொடுக்கறாருல, இவர்தான் அந்த இடியட். முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே. அடுத்து என்ன? நம்ம கிட்ட நிறைய பேர் மாட்டிருக்காங்க. எனக்கு நேரமே இல்லை, என்ன அனுப்புங்க. வா கம் இன். வணக்கம் சார். நீயா? ஏயா மாசத்துல இருக்கிற 30 நாளுமே குடிப்பியாயா? டெய்லி குடிக்கிறதுக்கு அது என்ன டானிக்கா? சரக்குடா. நீ கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியாடா? உன் மனைவி இருக்காளே அந்த மகாலட்சுமி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறாளோ? ஹலோ சார், அது ஒண்ணும் பெரிய மகாலட்சுமி இல்ல. அந்த சேர்ல பாருங்க. யாரையா அது? என் ஒய்ஃப். அவ்வா ஃபேமிலி மொத்தமும் இதே வேலையா தான் இருக்கீங்களா? உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாது ஐயா. சார், என்ன பத்தி பேசுங்க, ஒய்ஃபை பத்தி பேசுங்க. ஆனா என் வேலை பத்தி மட்டும் நீ தப்பா பேசாதீங்க சார். அவ்வளவு பெரிய வேலை பார்த்தியா? ஆமா சார், லேட்டஸ்ட் பிசினஸ் பாத யாத்திரை. பாத யாத்திரையில என்ன பிசினஸ் பண்ணுவ? பண்ணலாம் சார். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், டைமுக்கு பல்லு விளக்கணும். பண்ணலன்னா என்ன பண்றது? ஒரு கட்சி கொடி பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஒரு நாள் மஞ்சள் கொடி, ஒரு நாள் சிவப்பு கொடி, ஒரு நாள் கருப்பு கொடி, ஒரு நாள் பச்சை கொடி, எல்லா கலரும் இருக்கும். எந்த கட்சிக்காரன் என்னையும் என் பொண்டாட்டியும் முதல்ல கூப்பிடுறானோ அன்னைக்கு அந்த கட்சி கொடி பிடிச்சிட்டு பாத யாத்திரை போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன சார் இருக்கு? காலையில இட்லியும் தண்ணியும், மத்தியானம் பிரியாணியும் வெங்காய பச்சடியும், அப்புறம் நைட்டுக்கு நான்வெஜ் வித் குவார்டர். அது மட்டும் இல்ல, டெய்லி 200 ரூபாய் எங்களுக்கு பேட்டா. எங்களை விட நீ ரொம்பவே பெட்டர். ஆமா சார், ராஜா மாதிரி வாழறோம் சார். இந்த வேலையை பத்தி அவனாவது தப்பா சொன்னா சும்மா இருப்பானா? நீங்க விருப்பப்பட்ட சொல்லுங்க, உங்களையும் கூட்டிட்டு போறேன். கூச்சப்படாம வாங்க சார். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் எனக்கு தான் சார் முதல்ல கால் வரும். அது மட்டும் இல்ல, மினிஸ்டர் எங்களை தான் ரெஃபரன்ஸ் பண்ணுவாரு. வயத்த காய போடக்கூடாது சார். ரைட்ரு சார், இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி. நமஸ்காரம் சார். ஐயர்வாள், நீங்க கூடவா? நான் என்னன்னு சொல்ல சார், ஒரு வைன் ஷாப் ஓபனிங்க்கு போயிருந்தாங்க சார். அங்க தட்சணை போட்டது இல்லாம என் கையில ஒரு பாட்டில கொடுத்தாங்க சார். அத நான் தீர்த்தம் நினைச்சு குடிச்சிட்டேன் சார். என்னத்த சொல்ல, போங்க சார். சார் ஒரு நிமிஷம் உங்க கூட பர்சனலா பேசணும் சார். என்கிட்டயா? ஆமா சார். பர்சனலாவா? ஆமா சார். நீ முடிவே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். சரி வா. எப்படி இருந்துச்சு நம்ம பர்சனல் டிஸ்கஷன்? நல்லா இருந்தது சார். இனி உங்க கூட நான் பர்சனல் டிஸ்கஷன் பண்ண மாட்டேன் சார். குட் பாய். ஆனா இது குட் இல்ல சார். ஏன்? நாங்க பேங்காக்ல குடிச்சதுக்கு இங்கங்களை புடிச்சிருக்கீங்களே சார். பேங்காக்ல குடிச்சிருந்தாலும் இந்த ஊர்ல வண்டி ஓட்டக்கூடாதுமா. எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்களாச்சும் 3 தான் அடிச்சோம், உங்களுக்குலாம் 30 தாண்டிடும் சார். அப்படி என்னடா டென்ஷன்? அவ என் ஃப்ரெண்டு சார். அவனோட வைஃபுக்கு நாளைக்கு கல்யாணம் சார். அவன் வைஃபுக்கு நாளைக்கு கல்யாணம்ன்றதுனால பேங்காக்ல இருந்து அடிச்சு புடிச்சிட்டு இங்க வந்திருக்கானா? அப்ப அது யாரு? அது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். என்னடா தங்கம், இது ரொம்ப நீளமான கதை சார். அவ்வளவு பெரிய கதையா? ஆமா சார். அப்ப ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணலாம் வா. குடிகாரங்களுக்கு மரியாதை. யார் இதுக்கெல்லாம் காரணம்? ஒன் டவுன் பிஎஸ்ல கேஸ் இருந்தது இல்ல, அதான் தொப்பையை குறைச்சாதான் மூளை வேலை செய்யும். உட்காருங்க. உட்காரு. சொல்லு, என்ன நடந்துச்சு சார்? இந்த சந்திப்பு சடனா எனக்கு கால் பண்ணா சார். நான் மலேசியா வரேன்னு என்கிட்ட சொன்னா சார்.
வெரி குட் மார்னிங். How many rooms? We want 3 rooms. 3 ரூம் எதுக்கு பேக்கே? 2 போதும். நீ தாண்டா பேக்கு, வாய மூடு. ஒரு ரூமே போதும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? 2 rooms please. ஜூப்ளி மலை, பஞ்சாரா மலை, ஜூப்ளி மலை, பஞ்சாரா மலை. நீ எங்க வர? நான் அவன் ரூம்ல தான் இருக்க போறேன். ஐயோ, நான் தனியா இருந்தா ரொம்ப பயப்படுவேன். ஏய், அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியும்ல. ஹலோ, நான் ஒண்ணும் இவனை சாப்பிட மாட்டேன். ஆஹா. தள்ளிப்போ. அம்மா, இது ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்லடா. அம்மா தாயே, அந்த பொண்ணை என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காப்பாத்து. நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். மலேசியாவுக்கு வந்தாலும் என் சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணுவேன். சீக்கிரம் போய் ஸ்விமிங் பூல்ல குளிச்சாகணும். அவங்க ரூம்ல என்ன பண்றாங்களோ? இதெல்லாம் என்னடா புதுசா? யாரா அந்த பொண்ணு? டேய், இன்னைக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேடா. நான் முடிச்ச ஒர்க்கை இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ண போறேன். இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்றேன். அது இல்லடா. டேய், நான் தான் சொல்றேன்ல, நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நீ தான் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும். இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. வந்துருச்சு. எடுக்கவா இல்ல வேண்டாவா? எடு எடு. எஸ். எதுக்காக நீ கால் அட்டெண்ட் பண்ணல? நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன், அதான் உன் கால் அட்டெண்ட் பண்ண முடியல. சரி, நான் கால் பண்ணும்போது நீ ஏன் அட்டெண்ட் பண்ணல? ஓ அதுவா? நீ கால் பண்ணும்போது நான் பாத்ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தேன், அதான் கால் அட்டெண்ட் பண்ண முடியல. சரி, இப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டியா? ஃப்ரெஷ்ஷா நம்மள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டியர், ஒரே ஒரு வாட்டி. சரி, ஒன்று பண்ணலாம். இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே நான் பார்க்கறேன். வாய்ப்பே இல்ல. நான் பார்த்தாகணும். பார்த்தே ஆகணுமா? நான் 5 மினிட்ஸ்ல கீழே போயிடுவேன். அப்புறம் லேப்டாப்ல ஆன்லைன்ல வரேன். ஓகே? ஓகே. சரியா? பாத்துக்கலாம். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அப்ப வர சொன்னான்னு மலேசியா வரைக்கும் வந்துட்டோம். ஆனா வச்சு தொல்ல, இவன் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். யாரான்னு கேட்டா அப்புறம் சொல்றேன்னு சொல்றான். சி, 3 மணி நேரத்துல மலேசியா கூட்டு வந்துட்டான். ஹலோ, என்ன எங்க இருக்கேன்னு சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? இங்கதான் பென் சர்க்கிள் கிட்ட. எங்க? பென் சர்க்கிள் கிட்டயா? சி, இப்படி போய் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? மேடம் சொல்லிட்டாங்க நீ சந்தீப் கூட மலேசியா போயிருக்கேன்னு. ஏன் என்கிட்ட சொன்னா நான் விட்டுருக்க மாட்டேனா? நீ ஏன் வேணான்னு சொல்ல போற? கூட நீயும் வரேன்னு சொல்லிட்டேனா? சரி, எனக்காக என்ன வாங்கிட்டு வர? நான் போனை வைக்கிறேன். வச்சு தொலை. மூடி ஏத்துறதுக்கு செம்ம ஃபிகர் ஒன்று இருக்கு. 3 மணி நேரத்துல மலேசியாவுக்கு கூட்டு வந்துட்டான். அடுத்த 3 நாள்ல இவனுக்கு கல்யாணம். ஒருவேளை அவ விரிச்ச வலையில இவன் மாட்டிக்கிட்டானா, இல்ல 2 பேரும் விரிச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டானா? ஐயோ, முதல்ல அவன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
ஐயோ அம்மா என்ன வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா இடியட் டிவிலையா வா ஏய் ஏன் வர மாட்ற அது நோ நோ அண்ட் நோ நீ கேக்குற क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணனும்னா முதல்ல நான் கேக்குற क्वेश्चनக்கு நீ ஆன்சர் பண்ணனும் ஓகேவா அப்போ உன் क्वेश्चन கொஞ்சம் ஈஸியா கேளு ஓகே பாலிடிக்ஸ் கேம்ஸ் மூவிஸ் சாய்ஸ் இஸ் yours மூவிஸ் டெல்லி பெலில உன்ன மாதிரி குண்டா இருக்கிறவன் ஓனருக்கு தெரியாம எதுக்காக அவன் போட்டோ எடுத்தான் அம்மாடி அம்மா அது இல்லனா டைட்டானிக் படத்துல வர கேட் வின்ஸ்லெட் மாதிரி நான் நியூடா படுக்கணுமா அதே மாதிரி என்ன வரைவியா யூஸ்லெஸ் fellow. யாரா இங்க இன்ஸ்பெக்டர்? யாரையா நீ? என் வீட்டு வாசல்ல நீங்க மரம் வளர்ப்பீங்களா? உன் வீட்டு வாசல்ல நான் மரம் வளர்த்தனா? ஆமா, பின்ன வேற என்ன? விஸ்கி, ரம்மு, பிராண்டி, ஜின்னு, வோட்கா, சில்லுன்னு பீரு, இப்படி 70 வகையான ஆல்கஹாலை வச்சுக்கிட்டு பாரு கலகலன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வேற கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க கல்லாவை உடைக்கிற மாதிரியே பிளான் பண்ணா நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன நான் உன் வியாபாரத்தை கெடுக்கிறேனா? ஒன்ன யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ யாருங்கிறத நான் எதுக்குடா தெரிஞ்சுக்கணும்? நீ என்ன பெரிய ஹீரோவா? நான் பேசிக்கிட்டே இருக்க குறுக்க பேசிட்டு இருக்கேன். என்னையா கேஸ் இது? ட்ரங்கன் கேஸ்னு சொல்லிட்டு என் பாருக்கு வந்து குடிச்சிட்டு போறவங்க எல்லாம் புடிச்சு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிசினஸ் ஒட்டு மொத்தமா நாசமாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. போலீஸ், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் மூளை சூடாயிருச்சு. இப்ப நான் சரக்கு போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். எனக்குள்ள இருக்கிற மிருகம் வெளிய வந்துச்சுன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு மாட்டியாயிட்டான். டேய், இவனை தூக்கி லாக்கப்ல போடுறான். சார் பிரஷர்ல மயக்கம் போட்டார் சார். ஹாஸ்பிடலுக்கு உடனே கூட்டிட்டு போனோம். டேய், அதெல்லாம் டிராமாடா. இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரி, என் மாமாக்கும் இதே தான் சார் ஆச்சு. எங்க அக்கா டாக்டர் சார். சார் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், செத்துருவார் சார், ப்ளீஸ் சார். ஆம்புலன்ஸ். குட். நீ வரலனா இன்னைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு உயிரே போயிருக்கும். உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட நான் பாராட்டுறேன். சரி வா, மிச்சம் இருக்கிற கதையை முடிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ்ல எப்படி மீட் பண்ணோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த விஷயத்தை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஹாய். ஹலோ, நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசலாமா? ஓகே. ஆக்சுவலி என்னோட அக்கா உன்னை பார்க்கணும்னு சொன்னதுனால தான் இங்கே நான் வந்திருக்கேன். அப்போ உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இல்லைல்ல? ஐயோ, டு பி ஃப்ராங்க், எனக்கு உன்னை பார்க்கணும் தான் ஆசை. அதான் இங்கே வந்தேன். பார்த்துட்டல்ல? ஓகே. ஹவ் ஆம் ஐ லுக்கிங்? நான் எப்படி இருக்கேன்? நீங்க கார்ல வரப்பவே நான் கவனிச்சேன். ஓகே, ஜஸ்ட் ஆவரேஜ். ஓ அப்படியா? சரி, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் அப்புறம் கால் பண்ணி பேசுறேன். பை. ஓகே, பை. என்ன இவன் எதுவுமே சொல்லாம கிளம்பி போறான்? ஆவரேஜ்னு சொன்னதுக்கு அப்செட் ஆயிட்டானோ? நான் ஆவரேஜாவா இருக்கேன்? சரி. ஹே சந்தீப், ஹலோ. எனக்கு உன் முன்னாடி உன்னை பத்தி சொல்ல கூச்சமா இருந்துச்சு. எதுக்கு?
எனக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே. கட் பண்ணிட்டானா? எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு ஓவரா பேசிட்டேனோ. திரும்பவும் கால் பண்றேன். ஹலோ. எனக்கும் அந்த மாதிரி பன்னு கைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஹலோ. ஹேய் ஹேய். பன்னி காயா? சைட்டுக்கு கால் பண்ணி கேட்கலாம். இவன்ட்டு கால் பண்றான். ஹலோ. ஹலோ சைத்து. என்னடா அவளை பார்க்க வந்தா என்ன பன்னின்றாடா? இந்த பன்னினா என்ன அர்த்தம்? அப்படியா சொன்னா? சூப்பர்ரா. டேய் என்னன்னு முதல்ல சொல்றா. பதிலுக்கு நீ என்னடா சொன்ன? பார்க்க கொஞ்சம் பப்ளியா இருக்க, எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொன்னடா. அப்ப அவ சொன்னது தப்பே இல்லடா. டேய் லூசு மாதிரி பேசாத, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணுல மச்சான், அது சொல்றேன் கேட்டுக்கோ. முயலுக்கு முன்னாடி 2 பிள்ளை பெருசா இருக்கும்ல, அதான்டா கார்ட்டூன்ல இருக்குமே ஒரு முயல், அதான் கேரக்டர் தின்னுகிட்டே இருக்குமே, அந்த மாதிரிதான் மச்சான். அதோட பேரு பன்னி. அதனாலதான் அவ ஒன்ன பன்னி பன்னின்னு சொல்லியிருக்கா. நான் கூட ஒரு டிவி இன்டர்வியூல கேள்விப்பட்டிருக்கேன். இதான விஷயம். அதனாலதான் உன்ன பன்னின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. பன்னி 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 பன்னி. பன்னியா? கால் பண்ண போனே எடுக்கல. இந்த வண்டி யாருது? டேய் இப்போ என்னடா ஆச்சு? அங்க பைக் ரெண்டுக்கு விடுற இடத்துல இருந்து இந்த பைக் எடுத்தேன். வா ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வருவோம். ஜாலியா? நீ ஜாலி ரைடு போறதுக்காக இங்க வந்திருக்க. அங்க என்னன்னா அவ நீ போனதுக்கு அப்புறம் என்ன வச்சு நிறைய கேம் விளையாண்டுட்டான். வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட் பால் விளையாண்டு என்ன விட்டு போயிட்டான். சந்தியா எங்கடா போனா? யாருக்கு தெரியும்? என் கூட விளையாண்டது அவளுக்கு பிடிக்கல போல. என்ன கழட்டி விட்டு போயிட்டு கின்னார அவன் எவன் கூட விளையாண்டுட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? டேய் நான் வெயிட் பண்ண சொன்னதை சொன்னியா? ஹலோ, அதெல்லாம் சொல்லியாச்சு. என்ன போகல சொல்ல அவ யாரு? என்ன நிறுத்த நீ யாரான்னு சொல்லிட்டு மூட்டு இங்கே இறான்னு சரக்கடிக்க பாருக்கு போயிட்டான். நல்லா குட்டிக்கிட்டியா? ஃபுல்லா ஓய மூடிட்டு பின்னாடி உட்காரு. ஓகே, உனக்கு இது தேவைதான்டா. அங்க எங்கடா? எங்க பை முட்டு வாடா. எங்க திரும்பினாலும் பாரா இருக்கு. எந்த எங்க இருப்பாளோ? டேய் மாடு மாதிரி நிக்காம அங்க போய் தேடு. போ போ போடா. போறேன். பார்க்க செம்மையா இருக்காளே. வந்து வெளியே போறான். டேய் அவ எங்க தெரியும் காணோடா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியதானே? ஐயோ முதல்ல அந்த கேப்பை குடுறா. வெயில் மண்டையை பழகுது. இப்போ நம்ம என்ன பண்றது? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பாடா. டென்ஷன் ஆகாம வா. அவ செம போல்டுடா. எங்கேயாவது ஃபுல்லா குடிச்சு மட்டையா இருப்பா. வாயை மட்டும் வா. நட. அங்க இருக்க பாரு. நான் சொன்னல பாரு குடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னல. ஓகேடா முதல்ல அவளை போய் பாப்பா. வா. அறிவில்ல? ஏய். ஹாய் டார்லிங். ஏய் பாரு இது பாரு. ஹலோ. ஹாய். பண்ணிட்டா. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றாங்க? கேமராமேன் ஆங்கிள் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ காஃபி குடிச்சிட்டு இங்க ஒருத்தனை ஃபாலோ பண்றேன் தெரியுமா? உன்னையா? என்னதான் எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களா? பார்த்தும் பார்க்காத மாதிரி, பேசிட்டும் பேசாத மாதிரி. எக்ஸ்ட்ரா லார்ஜ்ல அதான் உனக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நீ எனக்கு என்ன காமிச்சிருக்க? அவன் உன்னை ஷோ காட்ட சொல்றான்டி. காட்றியா? என்ன ஷோ? கல்யாணத்துக்கு முன்னாடியே? பரவாயில்லடி, ஷோ காமி காமி. நீ காட்றியா? நீ வேணா காட்றியா? நான் ரெடியா இருக்கேன். நான் ஓகேவா? ஓ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. சிரிச்சது போதும். He is mine. Okay? சார் இப்படி வாங்க. ஏய் கையை விடுங்க. ஓடி எனக்கு பழக்கமே இல்ல. யாரடா அது? அம்மாடி அம்மா. விடுறீங்க? நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டான் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஷேவ் ட்ரீஸ் தே ஷேவ்.
அது சேவ் ட்ரீஸ் அண்ட் தே சேவ் யூ. கரெக்டா? கரெக்ட். எனக்கே மரத்தை வளங்க உயிரை காப்பாத்தோன்னு சொன்னாங்க. மரத்தை வளர்த்து பொக்லைன் போட்டாங்க. மரத்தை வளர்த்ததுக்காக எதுக்கு பொக்லைன் போட்டு எடுக்கணும்? எனக்கு என்ன தெரியும், நான் கஞ்சா செடியை வளர்த்தேன். டேய், எங்க பார்த்தாலும் பெரிய பாரு, ரெஸ்டாரண்ட், வைன் ஷாப்லாம் திறந்து கிடக்கு. பெல்ட் ஷாப் கூட. ஆனா நாங்க அங்க போய் ஒரு பாட்டிலை வாங்கி சரக்க போட்டா நீங்க உள்ள தூக்கி போட்டுறீங்க. ஏதோ குடிச்சிட்டு இந்த கவர்மெண்ட் வாழ வைக்கலான்னு பார்த்தா நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது இங்க மக்களுக்கு பாதிப்பு இல்ல. இன்ஸ்பெக்டர் தான் நல்லா லாஜிக்கா பேசுது. மூடிட்டேன். நான் வாயை மூடிடுறேன். நீ வாயை மூடக்கூடாது. அவர் சென்சார் ஆபீசர்ல. இப்ப என்னது? ஜின்னு லிம்காவோட மிக்ஸ் ஆகுது. இப்ப இப்படி எல்லாம் கூட மிக்ஸ் பண்றீங்களா? வேற எப்படி மிக்ஸ் பண்றது? நீ எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி குடி. ஆனா போலீஸ் அடி இப்படிதான். குடிச்ச போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அடி போலீஸ் அடினா இப்படிதான் இருக்கணும். சரி சார். யோ, இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை. நீங்க குடிக்க போறீங்களா? நீ குடிச்சங்கற சாட்சிக்காக. யோ, இது தூக்கி ஃப்ரிட்ஜ்ல போடு. இவனை தூக்கி செல்ல போடு. சொல்லுங்க. இப்ப இவன் கூட விளையாடி பாப்போம். எனக்கு 2 ஸ்டேட்ஸ்லயும் 2 எஸ்டேட் இருக்கு. 2 BMW காரும் இருக்கு. 20 crores பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கு. இது எல்லாத்த விடவும் எனக்கு சம ஸ்ட்ரக்சர் கூட இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? உன்கிட்ட எது வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒண்ணு இல்ல. என்னது? பெண்ணா இருக்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறமா எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுப்பியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்க. கிட்ட என்ன பிராக்கெட் போட்டாலும் வொர்க் அவுட் ஆகல. கிளம்புங்கடி. அவங்கள பாத்துக்கிட்டோம். கிளம்புங்க ஆண்டி. வாங்க. இப்போ கண்டிப்பா மலேசியா போய் தான் ஆகணுமா? ஆபீஸ் வர்க்குமா, ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை. என்ன அவ்வளவு அர்ஜென்ட் வர்க்? நீ அங்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஏன்? நீ போகாத. நான் போக கூடாதா? எதுக்குன்னா போயிட்டு வரமா? அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? ஏண்டா சொல்றா. எங்கடா இருக்க? அந்த வீடா? சரி, நம்ம ஹோட்டல்ல இருக்க பப்ல இருக்க. சீக்கிரம் வா. சரி வரேன். சரி, என் வாழ்க்கை கேவலமா இருக்கு. என்ன பாவம் பண்ணனே தெரியல. வேற ஒரு வோட்கா லாட்ஜ். இங்க தான் இருக்கியா? இது குடிகார பொண்ணால இருக்கு. லைட்டர் கொடு. ஏய் குட்ரா. இவளை பார்த்தா அவன் எப்படி மயங்கி போனானோ. என்ன மச்சான் என்ஜாய்ங்க? டேய், முதல்ல அந்த பக்கம் வாடா. போலாம். ஹலோ, நீ இங்கே நின்னு ஊதிக்கிட்டு இரு. ஓகே போண்டா. சொல்றா, என்ன விஷயம்? யாரா இவ? சரக்கு அடிக்கிறா, தம் அடிக்கிறா. உனக்கு 3 நாள்ல கல்யாணம்டா. அது ஞாபகம் இருக்கா இல்லையா? மச்சான் கூல்ரா, இது பார்ரா. இது நம்ம ரூம்ல போய் பேசலாம். முதல்ல என்ஜாய் பண்ணு. கருமம், அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப பெரர், மச்சானுக்கு ஒரு வோட்கா லாட்ஜ். நீ வா, அவன் கன்ஃபியூஷன்ல இருக்கான். ஓகே டார்லிங். டேய், உன் கணத்துல என்ன லிப்ஸ் மார்க் இருக்கு? கூட்டு போய் அவன் உன்னை என்னடா பண்ணா?
கூலிங்கே இல்ல. இத நீ எப்ப ஆர்டர் பண்ண? என் ரத்தத்தை வேணா குடிச்சிரு. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ரத்த காட்டேரி. உண்மையை சொல்லு. இப்ப நீ என்ன திட்டிட்டு தானே இருக்க? ஆமா, உன்னை திட்டிட்டு தான் இருக்க. கூலிங் இல்லைன்னு சொன்ன, அப்புறம் ஏன் திரும்ப குடிச்ச? பிக்கப்புக்காக. பிக்கப்பா? டைம் வேஸ்ட் பண்ற. நீ வா டார்லிங். ஓகே டார்லிங். எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த விளங்காதவன் இருக்கானே, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட ஜல்சா பண்றதுக்காக மலேசியாவுக்கு வந்திருக்கான். அவன் என்ஜாய் பண்றதுக்கு என்ன நடுவுல வச்சுக்கிட்டு அக்காவுக்கு தெரியாம பாத்துக்கிறான். பிக்ஸ்டு. என்ன மச்சான்? மச்சானா தலையில ஏறி சறுக்குவீங்களாடா? நீ என்னமோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ரூம்ல போய் பேசலாம். போவோம் வா. லெஜண்டோட அப்பா. சார், எலெக்ஷன் கேம்பெயின்ல கார் ஃபுல்லா பீர் பாட்டிலா இருக்கு சார். என்ன? எஸ், பை எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீயே எழுந்து நின்னு எனக்கு சல்யூட் அடிப்ப. கிளியரா கிளாரிட்டியா சொல்லணும்னா இது என்ன எதுக்குறவங்களோட சதி. நீங்களே சரக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணீங்கன்னா நாங்க ஏன் ட்ரங்க் டிரைவ்ல மாட்ட போறோம்? குடிச்சிட்டு உளறியா? சிஐ சார், நான் என் வாழ்க்கையில குடிச்சதே கிடையாது, தொட்டது கூட கிடையாது. என்னோட எதிரிங்களுக்காக, குடிக்கு அடிமையா இருக்கிற குடிகாரங்களுக்காக, உங்களுக்காக இந்த சம்புவோட பீர் பக்கெட் சேலஞ்ச். கேப்ஸை ஓபன் பண்ணுங்க. ஹலோ, மதுப்பிரியர்கள் யாரும் இந்த சேலஞ்ச ட்ரை பண்ணாதீங்க. குடிய விடணும்னு நினைக்கிறவங்க சம்பு பியர் பக்கெட் சேலஞ்ச ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா நீங்க எல்லாரும் இந்த சேலஞ்ச செய்யுங்க. குடிய சீக்கிரம் விட்டுருவீங்க. எல்லா தாய்மார்களோட பிரச்சனையும் தீர்ந்துடும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அங்க இருக்க பாரு. சொன்னல அவ இங்கதான் இருப்பான்னு சொன்னல. அடியே, குடிச்சது போதும்டி, வா காருக்கு வா. வா. ஒரு நிமிஷம். அந்த காரா இல்ல இந்த கார்? இதுதான். அவ எதுடா அந்த காருக்குள்ள போறா? வேகமா போங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன். Go fast. Hey, who are you? வா வா. Leave me! Don't touch me! Hey! Help! Help me! Leave me! Help!
டேய் Anybody please help! Hey, leave me! Police! மலேசியாவுக்கு வரதுக்கு முதல் நாள் நான் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஒரு பேச்சுலர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அங்கதான் நான் முதல்ல அவளை பார்த்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, என்ன மாமா நீயே பார்ட்டி வச்சு சரக்கு அடிக்கலாம் எப்படி? அடி வா அடி வா. இந்த சரக்கு அடி மாமா. குடி மாமா. குடி மச்சான். குடி. Cheers sir. Hello. Hello. Hi. Hi. I'm Sandhya. ஆ. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா மலேசியாக்கு போலாமா? ஓ, நீங்களும் மலேசியா வரீங்களா? ஒண்ணே நீங்க எந்த ஃளைட்ல ஏன்னா வரீங்க? நானும் நீயும் சேம் ஃளைட்ல தான் போறோம். எவன் கூட பேசிட்டு இருக்க? வா. எங்க கூட்டிட்டு போற? ஆ. பேசிட்டு தான இருக்கேன். சென்ஸ் இல்ல உனக்கு? உட்காரு. ஹே, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம்ல? உனக்கு ஓகே உனக்கு தானே? என்னதான் ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் இல்ல. நானும் உன் கூட வரேன். நம்ம ரெண்டு ஏய். பேரும் ஒண்ணாவே ஒரு போலாம். வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்கன்னா கொன்றுவேன். சுட்டு கொன்றுவேன். சுட்டு கொன்றுவேன். கொன்றுவேன். சுட்டு கொன்றுவேன். ஏய், கொன்றுவேன். ஹலோ மிஸ். ஹலோ. Are you okay? ஓகே. என்ன மலேசியாக்கு உன் கூட கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ். Careful. டேய் போண்டா, சீக்கிரம் கிளம்பு வா. அர்ஜென்ட்டா நம்ம இந்தியாவுக்கு போய் ஆகணும். என்ன? இந்தியாவுக்கா? எதுக்காக சடனா கிளம்புற? இங்க தான் நம்மளுக்கு பிரச்சனை வரதுக்குள்ள நம்ம இந்தியா போய் ஆகணும். நீயும் வர? இங்க பாரு, இதெல்லாம் நான் மட்டுமே பண்ணல. இதெல்லாம் இன்னொருத்தனும் சம்மந்தப்பட்டிருக்கான். என்னது? இன்னொருத்தனா? இன்னொருத்தர் இருக்கானா? ஆமா, இன்னொருத்தனும் இருக்கான். ஆமா, இன்னொருத்தனும் இருக்கான். இன்னொருத்தனா? நான் ரிசல்ட் பார்க்கறதுக்காக இன்டர்நெட் கேஃபே போயிருந்தேன். பட் என்னோட பேட் லக், அது பாபியோட நெட் கேஃபே. ஏய் மருமண்ட, நான் பாஸ் ஆயிட்டேன். வாவ்! எஸ்! வாவ்! நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டேன். ஏய்! அதுக்கா எனக்கு இப்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லுனா? த்ரில்லுனா என்னன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன்.
எவ்வளோ ஆச்சு? 60 rupees சார். அந்த எக்ஸைட்மெண்ட்ல நாங்க பண்ணது எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அங்க இருந்து அவன் விடாம என்ன ஃபாலோ பண்ணி வீட்டுக்கிட்டே வந்துட்டான். ஈவினிங் நம்ம பார்ட்டிக்கு போலாம். ஏய், இந்த வீட்ல நம்ம ரொம்ப காலமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அளவுக்கு மீறி எதுவும் ஆசைப்படாத. அப்படி மீறினா நமக்கு தான் பிரச்சனை வரும். அளவுக்கு மீறியாச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது. ஈவினிங் திடீர்னு எனக்கு கால் வந்துச்சு. ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது உனக்கு அவசியம் இல்லை. நான் சொல்ற இடத்துக்கு நீ 1/2 hourல வந்தா. யாரு நீ? என்னைய மிரட்டுற? ஏய், பயமுடு. என்ன வரமாட்டியா? நீ வருவ வந்துதான் ஆகணும். கூல் பேபி கூல். நீ மட்டும் வரலன்னா உன்னோட ரொமான்டிக் ஃபிலிம் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிடும். பாப்புலர் ஃபிகர் ஆயிருவே நீ. ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியுதுல? புரிஞ்சுதா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. அவன் சொன்ன மாதிரியே அவன் சொன்ன இடத்துக்கு போறதை தவிர எனக்கு வர வழியே தெரியல. அன்னில இருந்தே அவன் என்ன ஒரு ரிமோட் பொம்மை மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். எதுக்காக எனக்கு கால் பண்ண? நான் எதுக்கு கால் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு வந்திருக்கன்னு உனக்கே தெரியும். பிளாக்மெயிலா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்னடா வேணும் உனக்கு? ஏய், எனக்கு உன் பணத்து மேல ஆசை இல்லை. பணம் தான் வேணும்னா உன் படத்தை ஃபிலிம் போட்டு அதை விற்று நான் நல்லாவே சம்பாதிப்பேன். ஏடிஎம் கார்டு மாதிரி. இங்கே பாரு, இன்னொருத்தன் யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, நான் சொல்கிறவங்க கூட நீ ரொமான்ஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து எனக்கு எம்எம்எஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் உன்னை பிளாக்மெயில பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இல்லைனா யூடியூப்ல வந்துடும். இதான் நடந்துச்சு. அவ உன்னை பிளாக்மெயில் பண்ணி யூஸ் பண்ணது ஓகே. ஆனா என்ன எதுக்காக யூஸ் பண்றான்? அவனும் நீயும் சின்ன வயசுல ஃப்ரெண்டா இருந்தீங்களா? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா? பூஜிதா 5th rank. Thank you, teacher. Yashwant 3rd rank. Thank you, teacher. Bobby 2nd rank. Thank you, teacher. And Sandeep 1st rank. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பாபி, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததா அவனால தாங்கிக்கவே முடியல. என்னாச்சு பாபி? என்னடா? ஏய், கையறா. என்ன கிளாஸே முடியல, அதுக்குள்ள ஏன்டா பெல் அடிச்ச? நான் அப்படிதான் அடிப்பேன். என்னடா பண்ணுவ? அடிடா. என்னையா அடிச்சிட்டியா? ஏய், வா, நீ என்ன பாக்கடா? உன்னை நான் நல்லா தான படிச்சேன். நீ என்னடா பண்ண? ஏய், ஏய், எத பாஸ் ஆயிடு. கையறா. நடிப்பியா? உன்னை அடிச்சு உன் மூஞ்சி உடைக்கிறேன்டா. உன்னை விட மாட்டேன்டா. Sandeep, Bobby, யார் முதல்ல அடிச்சா? பாபி தான் முதல்ல அடிச்சான். 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 அவனா? அவனேதான்.
மோச்சாக்காக வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுவேன், லெமனேட் குடிப்பேன், அவ்வளவுதான். அப்பப்ப காஃபி கூட குடிப்பேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் ஐ ஹேட் இட். பப்ஸ் போவேன், டிஸ்கோ போவேன், நல்ல டான்ஸ் கூட ஆடுவேன். பட் ஐ டோன்ட் டேக் ஆல்கஹால் அட் ஆல். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஓகே தான். ஆனா டேட்டிங் அவங்க கூட போக மாட்டேன். என்ன தொடரவன் என் புருஷனை மட்டும் தான் இருக்கணும். ஓகே, சரி வாங்க போலாம். ஓகே வில் மூவ். யா ஓகே. ஏய், அந்த பையன் உன்னதாண்டி பார்க்கறான். யாருடி இவன்? கோயிலுக்கு வந்து சொல்ல விட்டுட்டு இருக்கா? இந்த நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? எங்க பார்த்தாலும் புகையும் சாம்பலுமா தான் இருக்கு. இவங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லையா? Dear friends, smoking and drinking is injurious to health. Hookah, cigarette, zardar உங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கு. உங்க ஹெல்த்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு நாள் இதுக்காக செலவு பண்ற எல்லா பணத்தையும் வைசாக் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிஞ்ச உதவியை பண்ணீங்கன்னா ஹியூமனிட்டியோட கிக்க அனுபவிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் த பீப்புள் இன் நீட். தேங்க்யூ guys. என்ன கோவில்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் என் கோவில், இதுதான் என் ஸ்கூல். இந்த ஆசிரமம் தான் என்ன ஒரு அம்மா மாதிரி பாதுகாத்துச்சு. இங்க தான் படித்தேன், இங்க தான் வளர்ந்தேன். இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆசிரமம் தான். ஏய் பாபி அண்ணா வந்துட்டாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு அண்ணா. நல்லா படிக்கிறீங்களா? இந்தாங்க. நன்றி தம்பி. இங்க பாருப்பா, நீ சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஆசிரமத்துக்கே கொடுத்துற. உன் செலவுக்கு என்ன பண்ணுவ? இங்க பாருங்க மேடம், சரித்திரத்துல அவுரங்கசீப் பெரிய மகாராஜா. அவ்வளோ பெரிய மகாராஜாவே தான் சொந்த காசை வச்சுதான் மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் நான் இந்த ஆசிரமத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். என் சேலரி இங்க இருக்கிறவங்களுக்கு, நான் பாக்குற ஓவர் டைம் எனக்காக. மேடம், பசங்களை பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரி. ஸ்பிரா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல ரொம்ப நல்லா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? ஐ லவ் யூ. நீ அக்செப்ட் பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ரீசன்ஸும் இல்லதான். பட் ஐம் என்கேஜ்ட். யார் அந்த லக்கி பர்சன்? ஹீ இஸ் மை ஃபியான்சி.
சாப்பிடுறியா? வெளியே போட. ஏய் சந்தீப், இப்பதான் புரியுது. வா அந்த கேமை முடிச்சிடலாம். அதை எப்படி நீ முடிப்ப? ஆல்ரெடி உன் மேல கிட்னாப் கேஸ் போட்டுட்டாங்க. சார் கம்ப்ளைண்ட் சார். சொல்லுங்க. என் பொண்ணு பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை சார். பப்பு பார்ட்டியா? அதெல்லாம் வந்துருவாங்க ஐயா. எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பா, நாளைக்கு அவளே வீட்டுக்கு வந்துருவா. சார் நாங்க ரொம்ப கவலையில இருக்கோம் சார். ஃபோன் பண்ணா இன்டர்நேஷனல் ரோமிங் வாய்ஸ் வருது சார். எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். இன்டர்நேஷனல் ரோமிங்கா? உங்களுக்கு யாரு மேலேயாவது டவுட் இருக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன உன்கிட்ட அனுப்பி அவன் கல்யாணத்தை நிறுத்த பார்த்தான். சாயந்தரம் சந்தீப் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரான். நான் அனுப்புற ஒரு பொண்ணோட நீ அங்கே போகணும். நீ எதுவும் பண்ண வேண்டாம். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பு. அப்புறம் மெசேஜில் அப்டேட் பண்ணுறேன். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணு. இதோட நிறுத்திட மாட்டான் அவன். இதை விட இன்னும் அதிகமாவே பண்ணுவான். மேடம் பாபி வந்திருக்காரு. அப்படியா? அவரை உட்கார சொன்னியா? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் பாபி. நீ எப்போ வந்த? நான் ஏதாவது பண்ணணுமா? அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீ, நம்ம சந்திப்பா இது? அந்த போண்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதனால தான் என் கால்ஸ் எதுவுமே அவன் அட்டென்ட் பண்ணல. ஆமா, நான் கால் பண்ணும்போது கூட போன் அட்டென்ட் பண்ணல மேடம். நம்ம கிளினிக்கு போலீஸ் கூட வந்துச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வசுந்தராக்கு கால் பண்ணீங்களா? பண்ணேன். ஆனா போன் எங்கேஜ்ல இருந்தது. சரி சரி. சரி திரும்பவும் ட்ரை பண்றேன். ஓகே ஃபைன். சரி சரி. ஹலோ ஆண்டி. என்ன தம்பி? ஹலோ அங்கிள். ஹாய். இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறேன் அங்கிள். பேட் நியூஸா? என்ன தம்பி? உங்க பொண்ணு ஏமாத்தணும்னு நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சொல்ற நீ? எங்களுக்கு எதுவும் புரியல. என்னாச்சுன்னு சொல்லு. இதை என் வாயில எப்படி சொல்லுவேன் அங்கிள்? நீங்களே பாருங்க. ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். எவ்வளவு மோசமானவன். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 4-5 பேர் சேர்ந்து மொத்தமா டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ நம்ம ஒரு கவுண்டர் கேம் விளையாடலாம். இங்க இருந்து கிளம்பி அங்க ஒரு ஆட்டத்தை போடுவோம். வா. சார், ஃப்ரெண்டுன்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் கூடவே இருந்து என் கூடவே போட்டி என்ன ஆல்மோஸ்ட் கவுத்துட்டான் சார். சார் அவனுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் என்னைக்குமே அவனை போட்டியா நினைச்சதில்ல. நாங்க 2 பேரும் ஒன்னதான் சார் சேர்ந்து படிச்சோம். சார் அவன் ஜெயிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த வழி ரொம்பவே தப்பு சார். அந்த பொண்ணை பாருங்க சார். ஒரு செல்போனை வச்சு அந்த பொண்ணை ஆட்டி படைக்கிறான் சார். கொடுமை சார். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட அவன் எப்படி சார் ரொமான்ஸ் பண்ணுவான்? என் அக்கா முன்னாடி என்ன ஃபூல் ஆக்கிட்டான். நான் மலேசியா போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள மொத்தமா நாசம் பண்ணிட்டான் சார். சார் என் லைஃப் என் கையில தானே சார் இருக்கணும். ஆனா அது அவன் கைக்கு போயிடுச்சு சார். இதோ அவனை முதல்ல பாருங்க. மலேசியா போனதுல இருந்து உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு ஒரே டார்ச்சர். அவனே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டான். இதெல்லாம் ரொம்ப மோசம் சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் கூடவே இருந்து இவ்வளோ ப்ரீ பிளானா பண்ணுவான்னு நினைக்கல சார் அந்த பாபி. ஷாக்கிங்கா இருக்கு சார். இந்த கிட்னாப் கேஸ், போலீஸ், ஃபோன் கால். ஐயோ, நான் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல உங்ககிட்ட மாட்டலனா, நான் இங்க வராம இருந்திருந்தா, உங்க முன்னாடி நிக்காம போயிருந்தா, என் நிலைமை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு சார். சார் நீங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குற விதத்தை பார்த்து எனக்கும் வழிகாட்டணும்னு ஒரு சின்ன ஆசை வந்துருக்கு சார். கோபால். எஸ் சார். நீ உடனே அந்த பாபியை பத்தி ஃபுல் என்கொயரி பண்ணு. எஸ் சார். இப்போ அவன் ரொம்ப ஃபேமஸ் சார். இப்போ அந்த கிரிக்கெட் பெட்டிங்ஸ் அதுதான் பண்ணுவான் சார். கிரிக்கெட் பெட்டிங்கா? அப்ப என்னோட பேட்டிங் எப்படி இருக்கும்னு அவனுக்கு நான் காமிக்கிறேன். விளையாட்டுல தப்பு பண்ணா ஏமாத்துறான்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமாத்துறவனை அவன் வழியிலேயே போய் ஆப்பு வைக்கணும். கவலைப்படாத, அது உன்னால கண்டிப்பா முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ இன்னும் இந்த ஆட்டத்துல தான் இருக்க. ஓகே சார். இங்க பார், இந்த கிட்னாப் கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நீ லவ் பண்ண பொண்ணுகிட்ட போய் உன் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண பாரு.
என் தங்கச்சி தாலியவே இருக்கிறியா? Once I step out, history starts. இந்த அப்பாவி மக்களுக்கு அரசியல்வாதிங்க பண்ற சூழ்ச்சி எதுவுமே தெரியல. ஆனா பஞ்சு டயலாக்ல பவரா சொன்னா கப்புன்னு பாத்திக்க. வர்றவன் அத்தனை பேரும் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு போய் சத்தியம் தான் பண்ணுவானுங்க. அப்புறம் காணாம போயிடுவானுங்க. அப்பா இப்பவாது யோசிங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அதுல இருக்கிற கிக்கு என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. I don't know. I couldn't help it. It just happened. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உண்மை என்னன்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்காத. Shut up. எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? வேற என்ன பண்ணட்டும்? வாட்ஸ்அப்ல எனக்கு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அங்க வேற ஒருத்தி ஹக் பண்ணிட்டு இருப்பியா? சரி, நாய் கடிச்சா நம்ம திரும்ப கடிப்போமா? சொல்லு. வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணு. ஓஹோ, இதான் விஷயமா? சரி, வா உன் அக்கா கிட்ட போய் பேசலாம். அக்கா, வா வா உட்காரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எதுவும் சொல்லாத, நான் எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். இந்தடா அப்பா அம்மா நம்ம கொடுத்துட்டு போன ப்ராப்பர்ட்டிஸ், இதுல எனக்கு ஒத்த பைசா கூட வேண்டாம். நான் எங்கேயாவது தனியா போயிடலான்னு இருக்கேன். அக்கா, ஆமாண்டா, நீ ரொம்ப பொறுப்பா வளர்ந்துருப்பேன்னு பார்த்தேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஹனிமூன் போயிட்டு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல எப்படிடா, உனக்கு தான் ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சுல, அப்புறம் வேற ஒருத்தி கூட சுத்துற. இதெல்லாம் என்ன? வீட்டுக்கு போலீஸ் வர்றது இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இல்லக்கா, அது என்ன நடந்துச்சுன்னா, போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணில் பாக்குறதெல்லாம் என்னைக்கு உண்மைன்னு ஆயிடாது மேடம். உங்க தம்பி அந்த மாதிரி தப்பு எல்லாம் செய்ய மாட்டான். அப்பட பார்த்ததெல்லாம் அதெல்லாம் போய் இவனோட ஃப்ரெண்டு பாபி ஆடின ஆட்டம். இந்த ஜெனரேஷனே அப்படிதான். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அவங்களுக்கு அவங்களே குழிய தோண்டிக்கிறானுங்க. பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன்னு அதுக்காக எதை வேணாலும் செய்ய ரெடியா இருக்காங்க. அந்த பாபியும் அந்த மாதிரி தான். பார்க்க நல்லவு மாதிரி நடிச்சு பின்னாடியே குழிய பறிச்சிட்டான். பணத்துக்காக பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்றது, அப்புறம் கிரிக்கெட் பெட்டிங் வேற. இப்ப அவனோட கண்ணு அந்த பொண்ணு ஸ்பிரிகா மேல இருக்கு. அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? டேய், உனக்கு எப்படா மேரேஜ்? மேட்ச் 2 மணிக்கு. மேட்ச் 2 மணிக்கு தான் சார். நீங்க பாக்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நீங்க மேட்ச்க்கு வரீங்களா இல்ல மேரேஜ்க்கு வரீங்களா? சான்ஸே இல்ல, மேட்ச்க்கு தான். போங்க உட்காருங்க. மேரேஜ் ராத்திரி 2 மணிக்கு நடக்கும். உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். ஓகே, என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவும் இருக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏய், சார பாத்துக்கோ. நீ இப்போ என் விளையாட்ட மட்டும் பாரு. Another full house. சார், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், சொல்லுங்க சார். ஒரு சில பேர் என்ன விளையாட வேணாம், பெட்டு கட்ட வேணாம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் அப்படிதான் சார் இருப்பாங்க. நாம என்ன சார் பண்ண முடியும்? சார் எனக்காக இந்த ஒரு கேம் மட்டும் பார்க்கலாம் சார். நீங்க 4 சொன்னா 4 போவோம், 6 சொன்னா 6 போவோம் சார். டேய், என்ன விபூதி அடிக்க பாக்குறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காசு இல்லாதனால ஜெனரேட்டர் டவுன் ஆயிடுச்சு, மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. சார் ஒரே ஒரு கேம் ஆடுங்க சார். The sun is peeping through. டேய், சொல்லுங்க சார்.
ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட முடிச்சுக்கலாமா? ஐயோ போதும், இது போதும் சார் எனக்கு. சார் என் ஃபுட்டுக்கும் பெட்டுக்கும் இனி பிரச்சனையே இல்லை சார். சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? We are in Bengaluru. Another full house. சார் புரிஞ்சு போச்சு. இந்த லுக்கு கண்டிப்பா 4 தான் போவோம். So first, as Sunil Gavaskar said, it was 2. ஐயோ 4 சார். பாதவியே 4 போதே. டேய் ஆல்ரெடி முடிஞ்ச ஐபிஎல் மேட்ச் தான் நான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ப்ளூடூத்தில் நான் சொல்கிறத கவனமாக கேளு. நான் எங்கே என்ன சொல்கிறேனோ நீ அதை செய்யணும். சார் எண்ணி 10 ஓவர்ல 80 ரன் போதுன்னு நான் 10,000 ரூபாய் பட்டு கட்டுறேன் சார். ஓகேவா? ஓகே சார். டேய் பாபி, சொல்லுங்க சார். ஒரு 10,000 பெட் கட்டுறா. ஓகே சார். டேய் இப்போ நான் தோத்து போயிட்டா என்ன பண்றது? அத பத்திலாம் டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்க இங்க இருக்கிறவங்க அடிக்கிறாங்க பாருங்க எப்படி அடிக்கிறாருன்னு. அச்சனா இருக்கான், கேப்ல போயிருக்கு, திரும்ப 4. Even though there's a long... 6. Whoa! It is a scorching... They'll go again. Oh, that's gone a long way into the stands. Oh, this time it's a full toss. Oh, it's got the same treatment. 10,000 ஜெயிச்சாச்சு சார். பார்ட்டி வைங்க சார். சார் பிளக். பிளக்கா? சார் பிளக் சார் பிளக். பிளக்கா? பிளக் சார் பிளக். ஓ டேய் மூளை இல்லாதவன். இதுதான் பிளக்ன்றியா? ஆமா சார். மிச்சம் இருக்கிற ஓவர்ல 100 ரன் அடிக்கிறாங்க சார். 1 லட்சம் ரூபாய் பெட்டு. லட்சமா? நீங்க எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க அடினா அடிக்க போறாங்க. அங்க பாருங்க பேட்டிங். ஹலோ பாபி. சொல்லுங்க சார். 1 லட்சம் பெட் கட்டுறா. ஓகே சார். ஓகே. அங்க பாருங்க சார் பேட்டிங். Oh yes, yes. Oh, that's as big as you get. 6 number 29 in this. Oh, it's gone. And it's gone far. 150 for Chris Gayle. 1 லட்சம். சார் 1 லட்சம் ஜெயிச்சிட்டோம் சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முட்டாளா இருந்தா இப்ப லட்சாதிபதி ஆயிடுச்சு. Bowling action, it hasn't worked again. இதுக்கப்புறம் நடக்க போறத பாருடா. சார் நீங்க தான் 4, நீங்க தான் 6. எஸ், I am 4, I am 6, I am boundary. யா, நான் கிரிக்கெட்ல விஸ்வரூபம் எடுக்க போறேன்டா. Just wait. ஹலோ பாபி. சொல்லுங்க சார். ஃபேன்சி ரேட் எவ்வளோடா? 22-23. 23 ஃபேன்சி சார். ஓகே. 50 lakhs பெட் கட்டுறா. 50 lakhs சார். எஸ். ஓகே சார். கட்டு. நீங்க தான் 4, நீங்க தான் 6. நீங்க பார்த்தாலே 6 4 பறக்கும் சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். கம் ஆன். ஹிட். Oh man. ஹிட்ரா. கம் ஆன். ஹிட். Bhuvaneshwar Kumar has been dispatched. Oh wow. அடி. Boom. Has he got all of that? It's now the highest score ever. Yes, I am legendary. I am cricket. Cricket I am. Yes. 63 for 5. Congratulations all round. ஏய், சொல்லுங்க சார். சரக்கு முடிஞ்சு போயிடுச்சுடா. சரக்குக்காக எவன் கால்லாம் தூக்க வேண்டியதா இருக்கு. சரக்குக்கு அப்புறம் யாரா வர போறா? கால் பண்ணுடா. கால் பண்ணு. யாருக்கு சார்? ஹலோ. 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 சார் சூப்பர் சார். நீங்க கூப்பிட்டோம்னா அவங்க வந்துட்டாங்க. அது இல்லடா. டேய் 6 4 அடிக்கும் போதுல இப்படியே டான்ஸ் ஆடுவாங்களே. யாருங்க சார்? அவங்கள யாரு? யார்டா? கையில ஏதோ வச்சு ஆடுவாங்களே. சீஸ் கேர்ள்ஸ். சீஸ் கேர்ள்ஸ் இல்லடா. சீர் கேர்ள்ஸ். ஆமா அவங்கள. ஹலோ ஹலோ பாபி. சொல்லுங்க சார். சீக்கிரம் கேஷ் அனுப்பிச்சு விடுறா. ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸ்பாட் செட்டில்மெண்ட். அவருக்கு இன்னும் 2 பேக்கு அதிகமாக ஊற்றி விடு. ஓகேவா? அப்போ தான் பெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இவ்வளவு தானா இன்னும் இருக்கா? ஜெயிச்சா தருவோம். Hey, this is money da. Cricket legendary. Come on, have it man. Want one more? Oh. Take this. Take this.
கமான் கமான், நீ என்னடா பாக்குற? இந்தா எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ணு. ஐயோ என்ஜாய். பாபி சார் எஸ் ஸ்பீக்கிங். 1 crore 1 crore 1 crore பெட்டரா? 1 crore சார். 1 crore பெட்ட கட்டு. ஓகே சார். Come on, hit. That's going to be out, I reckon. Yeah, it is. Got him. Good cat. That is a big one, but it's up in the air. Will it be taken? A.B. de Villiers under it. Takes it. Oh, it's up in the air. This will be taken. Verrett bowled him. That knocked him off. ஏய், எதுக்கு நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? வெளியே போங்கடி. பேபி சீக்கிரம் வாங்க. ஏய் செல்லங்களா, இருங்க நானும் வரேன். ஒரு சின்ன பீட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா? வா செல்லம்மா. சார் அந்த பாபு உங்கள்கிட்ட டபுள் கேம் ஆடுறான் சார். சார் நீங்க ஆடினது கரண்ட் மேட்ச் இல்ல சார், ஏற்கனவே ஆடின ஐபிஎல் மேட்ச். ஆல்ரெடி முடிஞ்சு போன மேட்ச் தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். ஆமா சார். டேய் பாபி, உனக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு நான் பாக்குறேன்டா. இன்னைக்கு நான் யாருன்னு அவனுக்கு தெரியதான் போகுது. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்டார்ட். ஏய் எனக்கு 1 லட்சம் தரணும்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கூலாக தான் இருக்கான். ஆஹா, நீ பண்றது எவ்வளவு பெரிய வேலை. காலைல 1 லட்சம், மதியம் 1 லட்சம், சாயங்காலம் 1 லட்சம், நைட்டு 1 லட்சம், மொத்தம் 1 லட்சத்திலே வாழ்ந்துட்டு இருக்க. பொண்ணுங்களுக்கு பொண்ணு, காருக்கு கார், இதுக்கு மேல ஒருத்தன் எப்படி வாழ்வான்ற? சரி எனக்கு 1 லட்சம் கொடு. ஏண்டா நீ சரக்கு அடிக்க 1 லட்ச ரூபா கொடுக்கணும். அவனை சமாளிக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீ பாட்டு சொல்லிட்டு போய் உட்காந்துட்ட. உன்ட்ட 1 லட்சம் தானே கேட்டா கூட. ஏய் ஒன்னு விட்டேன்னா செவிலி திரும்பிடும். வந்து கார்ல ஏறு. சார் நீங்க பெரிய ஹீரோ இல்ல சார், மாலை பட்டாசுலாம் வாங்கி வெடிக்கணும் சார். அதான் 1 லட்சம் கொடுங்க. கார்ல ஏறியா இல்லையா? என்னால முடியாது சார். அப்ப இங்கேயே கடந்து சாவு. போடா போ. உட எங்க தூக்கணுமோ அங்க தூக்குறேன்டா. உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நான் நினைச்சிட்டு இருக்கேன். நசிக்கிறவா. டேய் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் சொல்ல போறது எல்லாம் உண்மைதான். ராத்திரி அவனுக்கு கல்யாணம் தெரியும்ல. இந்த வாட்டி அவனை விட்டுறக்கூடாது. கல்யாணத்தை நிறுத்த என்னென்ன பிளான் பண்றீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு. கல்யாணம் நடக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எங்கடா இருக்க நீ? டேய் பாபி, எங்கடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. டேய் பாபி, பாபி எங்க போய் தொலைஞ்சாடா அந்த பாபி? நீங்க யாரு? ஏய் வெண்ண, பாபி எங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ என்ன கேள்வி கேட்டியா? எங்கடா இருக்கான்? ஏய் பேய் பொம்மை, இங்கேயே வந்துட்டியா நீ? Who are you? என்னடி, நான் யாருன்னு தெரியாதா உனக்கு? நான் பார்த்த 4-ஆ? நான் பார்த்த 6-ஆ? அந்த பிளக் முட்டா பையன் எங்க? அவனை கூப்பிடு கூப்பிடு. ஏண்டி என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு என் கூடயே ஜம்பிங் ஜப்பான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தல்ல, எங்கடி அவன்? எங்க? டேய் பாபே, டேய் தள்ளுடா. டேய் என்னையே ஏமாத்துற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சாவ பார்க்காம போக மாட்டேன்டா இங்க இருந்து. டேய் என் வைஃப் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் குடிக்கிறதையும் பெட்டு கட்டுறதையும் நிப்பாட்டா தெரியுமா? ஆனா நீ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியடா. ஆனா நீ என்ன மறுபடியும் பெட்டு கட்ட வச்சிட்டல்ல, நான் உன்னை விட மாட்டேன்டா. உன் எலும்பை இன்னைக்கே உடைச்சிடுறேன்டா. டேய் உன் ஸ்கின் மட்டும் தான்டா வெள்ளை, ஆனா உன் மனசு உடம்பு பூரா கருப்புடா. உன் கல்யாணத்துக்காக என் பொண்டாட்டிக்காக சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் ஏமாத்திட்டியடா. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இவன் ஒரு பெரிய ஏமாத்துக்காரன். இவன் ஒரு ஃப்ராடு. இவன் ஒரு மொள்ள மாதிரி முடிச்சவைக்கு. இவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். ஏய் இப்ப சொல்றேன்டா, உன்னை எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன்னை நீயே தான்டா கல்யாணம் பண்ணிக்கணும். தள்ளிப்பட. என்னோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியடா. டேய்
வர வேண்டியது அந்த இடம் இல்லை, இந்த இடம். நீ போ, நான் சொல்றேன். அட உட்காரு. அப்படியா? Hey Bobby, tit for tat. டேய் பாபி, நீ அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில நீ விளையாண்டுருக்க. ஆனா உனக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? என் பொண்ணு பண்ண தப்புக்கு 2 பேரையும் மனப்பூர்வமா மன்னிச்சு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பாபி, நான் உன்னையும் அவன மாதிரி தானடா பார்த்தேன். ச்சே. டேய் பாபி, பணத்துக்காக நீ சொன்னதெல்லாம் செஞ்சதை நினைச்சா இப்ப எனக்கு செத்தலாம் போல இருக்கு. ஆனா சார் தான் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சாரு. டேய், நீ அவனுக்கு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பத்தி என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு சார், அவனோட ஃபியூச்சர் பாழாயிடக்கூடாதுன்னு சொன்னான். அதான்டா உண்மையான நட்பு. டேய், நீ இன்னும் என்ன ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஃப்ரெண்ட் எப்பவும் ஃப்ரெண்டு தான்டா. தப்பு ஒன்றும் இல்லை. నాకు ₹1,00,00,000 బ్యాండ్ వేశావు. నువ్వు పాకిస్తాన్ నుంచి బ్యాండ్ మేడం తెచ్చుకున్నావు. నీకు పెళ్లి కాదుగాక కాదు.